1.5 கோடி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். എടാ മാണിക്കം, നിന്നെ തേടി പോലീസ് വന്നിട്ട് പോന്നു. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மெட்டிஒலி டைரக்டர் திருமுருகன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேற ஏதாவது சீரியல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரான்னு ஷேக் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. மெட்டிஒலி திருமுருகன் அடுத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் தான் இருந்தார். ஆனால் அந்த படப்பிடிப்பு அவர் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்கலை. அதனால் இப்போ மீண்டும் சின்னத்திரைக்கு திரும்புகின்ற ஐடியாவில் அவர் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். தமிழ்ல அதிகமான படங்களுக்கு வசனம் எழுதினது ஏஎல் நாராயணன் அவர்களா இல்ல அரூர் தாஸ் அவர்களான பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் அதிகமான திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிய பெருமைன்னா அது ஆரூர் தாஸுக்கு மட்டுமே சொந்தமானது. பிரபல பின்னணி பாடகர் அருண்மொழி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏன் அவர் இப்பெல்லாம் சினிமாவில் பாடுறதே கிடையாது? அவரை பற்றி உங்களால் இன்டர்வியூ எடுக்க முடியுமா? CWCயில் எப்போ அவரை எதிர்பார்க்கலான்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. என்னுடைய இயக்கத்தில் உருவான சூரசம்ஹாரம் படத்தில் நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி என்கின்ற அற்புதமான பாடலை பாடியிருந்தார் அருண்மொழி. அதுதான் அவருக்கு முதல் பாடல். அதற்கு பின்னாலே பல இசையமைப்பாளருடைய இசையிலே பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் அவருடைய திறமைக்கும் குரலுக்கும் அவர் அடைந்திருக்க இடம் வேறு. அந்த இடத்தை ஏன் அவர் அடையலை அப்படின்னு எனக்கு புரியல. அவர் சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்பது கடினம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேர்காணலில் இடம்பெறுவதிலே அவருக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை. தனுஷ் ஏன் எல்லா படங்களையும் கமிட் ஆகிட்டு இருக்காரு? முதல்ல எந்த படத்துல தான் நடிச்சு முடிக்க போறாருன்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. படங்களை ஒப்புக்கொள்ளும் போது எந்தெந்த படங்களை எப்பப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்ற கணக்கோட தான் தனுஷ் ஒத்துக்கொள்கிறார். தனுஷ் ஒப்புக்கொண்டு இருக்கின்ற படங்களுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு இந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் முதல்ல தொடங்கும் நீங்களாக ஒரு கற்பனை வளர்த்து கொண்டால் அதுக்கு தனுஷ் எப்படி பொறுப்பாவார்? ஜெயம் ரவியோட ஜீனி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஜீவன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவி நடிப்பிலே உருவாகியுள்ள ஜீனி திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாக வாய்ப்பில்லை. நிச்சயமாக அடுத்த ஆண்டினுடைய துவக்கத்திலே அந்த படம் வெளியாகும். சங்கருடைய வேல்பாரி படம் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சுந்தரராஜ் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சங்கருடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள பிரம்மாண்டமான திரைப்படமான கேம் சேஞ்சர் அடுத்த மாதம் 10ஆம் தேதி என்று வெளியாகிருக்கிறது. அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் தான் வேல்பாரியிலே சங்கர் கவனம் செலுத்துவார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சிம்பு நிறைய படங்கள்ல கமிட் ஆகியிருக்காருன்னு வருது. ஆனா எந்த படத்துலயும் ஷூட்டிங் ஆரம்பிச்ச பாடா இல்ல. சிம்பு நடிக்கிறாரா இல்லையான்னு புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சிம்பு இப்போ தக்லைல் படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் அவர் நடிக்கப் போவதாக அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் எந்த படத்துடைய படப்பிடிப்பும் இதுவரை தொடங்கியதாக தெரியல. அடுத்து எந்த படத்துடைய படப்பிடிப்பிலே அவர் கலந்து கொள்ளப் போகிறார் அப்படின்றது சிம்புக்கு மட்டுமே தெரிந்த விஷயம்னு நினைக்கிறேன். தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவுக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு சிலை வச்சிருக்காங்க? அப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிலை வைக்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு விக்கி மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. சோபன் பாபுக்கு சென்னையில் சிலை வச்சிருக்காங்கன்னா அந்த சிலையை வைத்தது தமிழக அரசோ அல்லது ஆந்திர அரசோ அல்லது தென்னிந்திய திரைப்பட உலகமோ இல்லை. சோகன் பாபு தனக்கு சொந்தமான இடத்துல அவர் ஒரு சிலையை வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சிலையை தாராளமாக வச்சுக்கலாம். அது யார் கேள்வி கேட்க போகிறாங்க? சோகன் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக தயாரிப்பாளர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை வழங்கிய ஒரு நடிகர். அதே மாதிரி தான் சம்பாதிப்பதை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருந்த ஒரு நடிகராக இருந்தவர் தான் அவர். வீர தீர சூரன் படம் 100 கோடிக்கு மேலே டேபிள் ப்ராஃபிட் பார்த்துருக்கிறதா இப்போ ஒரு சில செய்திகள் பரவிட்டு இருக்கு. அது உண்மைதானான்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமான செய்தியாக இருக்க வாய்ப்பில்லை. பாலாவும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து ஒரு படத்துல இணையறாங்க அப்படின்னு சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் பரவி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லை. அவங்க உண்மையிலேயே இணையறாங்களா இல்லையான்னு ரியா ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு பாலாவும் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ நடக்க வாய்ப்பும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஎஸ் நரசிம்மன் ஒரு சில நல்ல பாடல்களை கொடுத்திருக்காரு. அப்படி இருந்துமே அவர் பிரபலமாகல. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியிலிருந்து கேட்டிருக்காங்க. இசைத்துறையில் விஎஸ் நரசிம்ம மாதிரி சினிமா உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல துறைகளில் பல திறமைசாலிகள் அவர்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடையலை அப்படின்றது தான் உண்மை. இங்கே ஒருவருடைய திறமை மட்டும் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு சம்பாதித்து கொடுக்கறது இல்லை. அதற்கு அதிர்ஷ்டமும் கொஞ்சம் துணை புரிய வேண்டும். ஸ்டன் மாஸ்டர் பீட்டர் ஹைன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. சாய்வி சித்ரால அவரை எப்போ எதிர்பார்க்கலான்னு ஷேக் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. சண்டை காட்சிகளில் ஒரு புது ஸ்டைலை கொண்டு வந்தது பீட்டர் ஹைன் அப்படின்னு சொல்லலாம்.
அவருடைய நேர்காணல் நிச்சயமாக சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே இடம்பெறும். ஜெயம் ரவி எப்படி சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சரளமேட்லேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. சுதா கொங்கராவுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற படத்தில் ஜெயம் ரவி நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை. அந்த அளவுக்கு மிக அழகாக அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருக்கிறாராம் அந்த படத்தினுடைய இயக்குனரான சுதா கொங்காரா. விஜய் சேதுபதியும் மாதவன் இணைந்து நடித்த விக்ரம் வேதா திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 கதாபாத்திரங்களுக்கும் எப்படி ஒரு முக்கியத்துவம் அந்த படத்தில் இருந்ததோ அது மாதிரி தான் இந்த கதையும் எழுதியிருக்காங்களாம் சுதா கொங்காரா. அதன் காரணமாக தான் அந்த படத்தில் நடிப்பதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் ஜெயம் ரவி ஒப்புக்கொண்டார். பசுமை விகடனுக்கு வெற்றிமாறன் கொடுத்த ஒரு இன்டர்வியூல விஜய் சார் கூட ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சிவா கேட்டிருக்காங்க. இனி படங்களில் நடிக்க போவதில்லை, முழுமூச்சாக அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு அறிவித்து விட்டு தான் இப்போ ஹெச் வினோத் இயக்கத்திலே ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார் விஜய். அதனால் அடுத்து வெற்றிமாறனுடன் சேர்ந்து அவர் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கல. ஒருவேளை விஜய் எதிர்காலத்திலே தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்கின்ற சூழ்நிலை அமைஞ்சா அப்போ வேணால் அதை பற்றி யோசிக்கலாம். சின்னத்திரை நடிகர் விஸ்வா அவரோட யூடியூப் சேனல்ல இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் ரசிகர்கள் இந்த சினிமா பிரபலங்களை செலிபிரிட்டிஸை பெரிய அளவில் கொண்டாடுறத வந்துட்டு எதிர்த்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பதிவாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு ரியா ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. விஸ்வா கொஞ்சம் காரமாக பதிவிட்டிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் பலவற்றில் உண்மை இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு திரையுலகிலே உள்ள முன்னணி கதாநாயகர்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. பொதுவாக பொலிட்டிக்கலி ராங்காக இருக்கக்கூடிய ஒரு படத்தை சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ணவே பண்ணாது. ஆனால் அப்படி இருந்தும் புஷ்பா படத்துக்கு அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. புஷ்பா படத்தை பொறுத்தளவில் ஹீரோ அதில் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்காரு. அது பொலிட்டிக்கலி ராங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி இருந்தும் எப்படி அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னு லிவிங்ஸ்டன் KGFலேருந்து கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா திரைப்படத்துக்கு தேசிய விருது வழங்கப்படலை. அந்த படத்திலே சிறப்பாக நடித்திருந்த அல்லு அர்ஜுனுக்கு தான் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்களில் எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டர்ஸாக மாறியிருக்காங்க? ஆண்டுதோறும் வெளியேறக்கூடிய மாணவர்களில் எத்தனை விகிதம் டேரக்டர்ஸாக ஆகியிருக்காங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டேரக்டர் ஆகிறதுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் நல்லதா இல்லை ஃபிலிம் ஸ்கூல் நல்லதான்னு மட்டக்களப்பிலிருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது இயக்குனருக்கான பயிற்சி களம் மட்டும் இல்லை, ஊடகம் சம்பந்தப்பட்ட பல படிப்புகளை சொல்லித்தர்றது தான் விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் படித்ததில் ஒரு சிலர் கிரியேட்டிவ் டைரக்டர்கள் ஆகியிருக்காங்க, ஒரு சிலர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்காங்க. இப்படி சினிமா, தொலைக்காட்சி ஆகிய பல துறைகளில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கின்ற எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரியில் பல மாணவர்கள் படித்துவிட்டு என்ஜினியர்களாக வெளியே வர்றாங்க. அவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதா என்ன? ஒரு படத்தில் எடிட்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு படத்தோட டேரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், அப்புறம் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், அப்புறம் VFX பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த பேர் எடிட்டருக்கு கிடைக்கல அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னா ஹரி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரோ ஸ்டண்ட் இயக்குனரோ அல்லது நடன இயக்குனரோ ரசிகருடைய கவனத்தை பெறுகின்ற அளவுக்கு படத்தொகுப்பாளர் ரசிகருடைய கவனத்தை பெறுவதில்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது உண்மைதான். பட விழாக்களில் கூட பார்த்தீங்கன்னா படத்தொகுப்பாளருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை இப்போதுள்ள இயக்குநர்கள் கொடுப்பதில்லை. ஒரு படத்தினுடைய வெற்றியிலே படத்தொகுப்பாளருடைய பங்கு இருக்க அது மிகவும் முக்கியமானது, அசாத்தியமானதுன்னு நான் சொல்வேன். ஒரு படத்தயாரிப்பாளர் மனது வச்சா சுமாரான படத்தை கூட ஓரளவுக்கு நல்ல படமாக அவர்களால் மாற்ற முடியும். அடுத்து இன்று ஒரு தகவல். நதியா மலையாளத்தில் அறிமுகமான முதல் திரைப்படம்னா அது பாசிலுடைய இயக்கத்தில் உருவான நோக்காத்த தூரத்து கண்ணும் நத்து என்ற திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து தமிழை அதை உருவாக்க வேண்டும் என்று பாசில் முடிவெடுத்தார். தமிழ் அதை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த போதே அந்த படத்துக்கு இளையராஜா தான் இசை அமைக்க வேண்டும் என்பதும் அவருடைய தீர்மானமான முடிவாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா இளையராஜாவுடைய அப்படிப்பட்ட தீவிர ரசிகர் பாசில். அந்த காலகட்டத்தில் இளையராஜா பயங்கர பிஸியாக இருந்தார். உடனடியாக உங்களுக்கு காட்சி கொடுக்க முடியாத சூழ்நிலை. இளையராஜாவுக்காக 1 வருடம் காத்திருந்து அந்த படத்தை உருவாக்கினார் பாசில் அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தினுடைய பாடல் கம்போசிங்க்கு போகும்போது பாசில் மனதுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தது. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இசையமைப்பாளர். நாம் சொல்கிற காட்சிக்கு அவர் போடுகின்ற அந்த டியூன் சரியாக பொருந்தலைன்னா இது நல்லா இல்லைன்னு எப்படி அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்றதான் அவருக்குள்ளே இருந்த சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் 1% கூட இடம் கொடுக்காம இவர் என்ன காட்சி சொன்னாரோ அதுக்கு பாசில் எப்படிப்பட்ட இசையை எதிர்பார்த்தாரோ அது மாதிரி 10 மடங்கு சிறப்பாக இசையமைத்து கொடுத்தார் இளையராஜா. அதை கேட்ட உடனே பரவசத்தில் ஆழ்ந்து போனார் பாசில் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்திற்கான ஒரு பாடல் பெறும்போது இந்த காட்சிக்கான சூழலில் மலையாளத்தில் யார் பாடியிருந்தாங்க என்று இளையராஜா கேட்க
சித்ரா என்று பதில் சொன்னார் பாசில். அப்போ தமிழையும் அவங்களையே பாட வச்சிடலாம் என்றார் இளையராஜா. பூவே பூச்சுடவா என்று தொடங்குகிற அந்த பாடல் பதிவு முடிஞ்ச உடனே இசைக்கலைஞர் எல்லோரும் ஒரு சேர கைத்தட்டி அந்த பாடலுக்கு தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்தார்கள். அவங்களாம் அப்படி கை தட்டின உடனே அவங்கள பார்த்து இளையராஜா ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீங்கள் கை தட்டிங்களே, இது யாருக்கு? எனக்கா சித்ராவுக்கா என்று. சித்ராவுக்கு தான் என்று இசைக்கலைஞர் எல்லோரும் சொன்னார். இந்த கைத்தட்டல் இருக்க, இது சித்ராவுக்கும் சேராது, இசையமைப்பாளரான எனக்கும் சேராது. இந்த கைத்தட்டல்லாம் யாருக்கு போய் சேரணும்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு போய் சேரணும். பாசத்தை பொறுத்த வரைக்கும் பாசமலர் படத்திலே மலர்ந்தும் மலராது அப்படின்னு ஒரு பாடலை போட்டார்ல எம்.எஸ். விஸ்வநாதன், அதற்கு இணையாக ஒரு பாடல் யாராலும் போட முடியாது. இந்த பூவே பூச்சுடவா பாடல் பார்த்தீங்கன்னா கூட அந்த பாடலில் இந்த மலர்ந்து மலராத பாடலுடைய சாயல் லேசாக இருக்கும் என்று அந்த ஒலிப்பதிவு கூடத்திலே அறிவித்தாராம் இளையராஜா. அவர் நினச்சிருந்தா எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பெயரை அன்றைக்கு பதிவு செய்யாமலே போயிருந்திருக்கலாம். அதுதான் இளையராஜாவுடைய பெருந்தன்மை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் பாசில். இது வரைக்கும் மொத்தம் எத்தனை படங்களுக்கு நீங்கள் கதை வசனம் எழுதியிருக்கீங்க? கதை வசனம்னு அப்படி சுருக்கிட முடியாது. சில படங்கள் வசனம், சிலது கதை அப்படி இருக்கணும். ராமநாதன் சார்கிட்ட மட்டுமே ஒரு 40 படத்துக்கு மேலே எழுதியிருப்பேன். 9 லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்கேன். அதில் தமிழ். இந்த வயசில் சினிமாக்குள்ள வந்தீங்க? நான் என்னுடைய 18வது வயசில் சிறுகதை எழுதணும். சிறுகதை. உங்கள் கதையோட உங்களுக்கே தெரியாமல் என் கதையில் நீங்கள் வர்றீங்க சார். ஆமாம், நான் பள்ளி ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.